கபிஷகன் ராஜரிஷி அமரேந்திரா 12 ஆண்டுகள் முடித்து விட்டனவா? இந்த விசுவமத்த நில்லாமல் தேவ சபை நடக்குமா? நடக்கத்தான் விட்டு விடுவேனா? வருகிறேன் தேவ சபை நாடு அட்டரேட்டும் வாழ்க சாமி, வாழ்க ஆளடி, வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துகிறேன். தங்கள் சித்தமனது வாக்கியம் சாமி. அமர்ந்தரை பார்க்கலாமா? இதோ இப்பொழுதே பார்க்கலாம் சாமி. சாமி, தங்களை நாடி இதோ கோவக்கரன் வந்து கொண்டிருக்கிறார். விஸ்வாமித்திரர் வந்து விட்டார் சாமி. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வழங்கக்கூடிய மரேந்திரா, வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துகிறேன். தேவதந்தின் வழக்கத்தை நாம் கண்டோம். தேவ சபை நாடி வந்திருக்கிறோம். 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிமார்கள், கிண்ணர் கெம்படர், அஷ்டத்திற்கு பாடர்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? சுவாமி, நலமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. ஆமா, அது நமக்கு நிற்கக்கூடிய இடம் ஒரு புனிதமான ஒரு இடம். புனிதமான இடம். நலமாக இருக்கிறீர்களா? நலத்துக்கு என்ன குறைச்சு? தேவந்து கேட்ட பாத்திரத்தில் அனுபார்கள் முனிவர்களாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் வந்து விட்டார்கள். ஆனால் தங்களுடைய என்னுடைய குருநாதர் வஜ்ரேஷ்வர் முனிவர் வந்து விட்டாரா? இன்னும் வரவில்லையா? வந்து வெகு நேரமாக தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எமக்கு முன்பதாக வந்து விட்டாரா? எங்கே இருக்கிறார்? மாலனே, ஆனால் தேவாதி தேவர்கள் அனைவரும் நான் கண்டேன். ஆனால் உங்களை காணாமல் இரு வெளியிலும் மழகான பயிரை போல மாடிமலைக்கு விட்டன. எனக்கு இரவும் பகலும் போல, நிலவன் சூரியன் போல இந்த கருப்பும் இந்த வெளுப்பும் இந்த தேவ சபையில் இல்லை என்றால் தேவ சபையை கலை கட்டாது என்று சொல்வார்கள். உண்மை உண்மை. நன்றாக ராஜரேஷ் அவர்களே, நன்றாக இருக்கின்றீர்களா? நன்றாக இருக்கிறேன். தாங்கள் செய்யக்கூடிய யாகமெல்லாம் எப்படி இருக்கின்றது? நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் சீடர்கள் எல்லாம் எப்படியாக இருக்கார்கள்? அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். தாங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? நிலத்துக்கு என்ன குறை? தாங்கள் சீடர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். சில கண்டே போல இருவரும் இருக்கிறீர்கள் சாமி. இந்த தாடி உணர்ந்தவன் தாடிக்கு தானே தெரியும். நன்கு உணர்ந்தவன். பெருமை அதுதானே. ஆனால் நம்மளை பற்றி பேசிக் கொண்டு வந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். தேவ சபை நடக்க வேண்டும் அல்லவா? எல்லோருமே ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமா. ஆனால் மனதிற்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் அல்லவா? ஆமா. கவலையை தீர்ப்பது நாட்டிய கலை. நாட்டிய கலை. அப்படிப்பட்ட கலையை முறையாக பயின்றவர்தான் இந்த முறை நமது ஊர்வசி. ஊர்வசியா? நம்ம எல்லாம் பார்த்து வெகு நாட்கள் வைக்கல. ஆமா, கண்குளிர பார்க்கலாம். சபையில்தான் இப்பேற்பட்ட ஒரு நாட்டியத்தை கண்குளிர காண முடிகிறது. ஆவி நாட்டியம் சிறப்பாக முடிந்துவிட்டது. ஆமா, இனி சபையை துவக்க வேண்டும். 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் சபை கொடுக்கிறது. உண்மை. இந்த முறை மீண்டும் யார் தலைமை என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும். என்னவென்று எதிர்க்கிறதே இந்த இடத்திலே இதுவரையில்
யாருடைய தலைமையிலே இந்த தேவ சபை நடைபெற்று வந்து கொண்டிருந்தது? இன்றைக்கும் உன்னுடைய தலைமையில் நடக்கட்டும் அமரேந்திரா. ஆகட்டும் சுவாமி. சுவாமி, சபையை கூட்டப் போகிறேன். எப்படி என்றால், எப்படி? போன முறை தேவன் முனிவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவ ரகசியங்களை பற்றி நாம் பேசினோம். ஆமா, இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் இந்த முறை நான் என்ன குறிப்பிடப் போகிறேன் என்றால், எப்படி? புண்ணியமாக திகழக்கூடியதான் மூலகத்தை பற்றி சில கருத்துக்களை பேசலாம் என்று இருக்கிறேன். உலகத்தை பற்றியா பேசப் போகிறாயா? பேசப் போகிறேன். பேச பார்க்கிறார். சுவாமி, மூலகத்தை பற்றி என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண் குழந்தையாக பிறந்தால் மட்டும் போதாது. பிறந்து வளர்ந்து தன் உயிர் உள்ளவரை, தன் மூச்சு உள்ளவரை அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், ஓஹோ, நீதி நெறியுடனே நடக்க வேண்டும், தன் தானத்தை விட்டு பிற தானங்களை இச்சிக்கூடாது, ஓஹோ, வாரி வாரி வழங்குவதிலே வள்ளலாக இருக்க வேண்டும், ஒரு சத்திய சீலராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தருணத்திலும் அவன் பொய்யே பேசக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தமன், உத்தம சீலன் இந்த மூலவத்தில் யாராவது ஒரு மனிதன் இருக்கிறாரா இல்லையா என்றுதான் என்னுடைய கேள்வி. அமரேந்திரா, இந்த பூலோகத்தை பற்றி பேச வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது எதை பேசப் போகிறாய், எப்படி பேசப் போகிறாய் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சரி, ஆனால் இந்த பூலோகத்திலேயே ஒரு மனிதராகப்பட்டவன் தன் தாரத்தை விட்டு பிரதாரம் வச்சிக்காதவன், வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல், பொய்யே சொல்லாத ஒரு உத்தமன் இந்த பூலோகத்திலே இருப்பானா இல்லை இருக்க மாட்டானா என்று ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். அமரேந்திரா, ஒன்று மட்டும் நன்றாக கூறுகிறேன் கேள். சொல்லுங்கள் சுவாமி. கருவாகி உருவாகி முந்தி டமமிருந்து முன்னொரு நாள் சுமர்ந்து தோல் நடுங்க தொடர்நடுங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தை ஈர்த்திருக்கிறாள் அல்லவா? அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த மண்ணை தொடுகிறான். ஓஹோ, இந்த மன்னனுடைய பிணியாகப்பட்டது அவனை கவிக் கொடுகிறான். எப்படி என்றால், காலையிலே எழுகின்ற பொழுது ஒரு மனிதராகப்பட்டவன் அஞ்சாமல் ஒரு பொய்யோடு எழுகிறான். அப்படியா? பொய்யதை கூறிக்கொண்டு எழுகிறான். தெரியுமா எப்படி? காலையில எழுகிறான், கோழி கூவுகிறது, கோழி கூவுகிறது என்று கூறுகிறான். அங்க கோழியா கூவுகிறது? சேவல் அல்லவா? சேவல் அல்லவா கூவிக்கொண்டிருக்கிறது. உண்மைதானே? மனிதனாகப்பட்டவன் வழியிலே சென்று கொண்டிருப்பான். இவனே சென்று அந்த கல்லை தாக்குவான். கல் என்னை தாக்கிவிட்டது என்று பொய்யான வார்த்தை கூறுவான். அவனுடைய மனைவி எவ்வளவு அழகாக இருந்தாலும் அடுத்தவனுடைய மனைவியை உற்று பார்த்து அடுத்தவனுடைய குடியை கிடைக்கக்கூடியவன் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா ஒன்று மட்டும் கூறுகிறேன், இந்த பூலோகத்திலே விலை மதிக்க முடியாத பொருளாகப்பட்டது என்ன பொருள்? முடியாத பொருள் என்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய கற்பு தான் சுவாமி. அந்த பெண்ணுடைய கற்பை இந்த பூலோகத்திலே விலைக்கு விற்கப்படுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தன் தாரத்தை விட்டு தானம் வச்சிருக்காதவன் ஆடி கொடுக்கக்கூடிய வள்ளல் இந்த பூலோகத்திலே நிச்சயமாக இருக்க முடியாது, இருக்க முடியாது. இது தங்களுடைய கருத்து. பாருங்கள் சுவாமி, நடந்ததெல்லாம் அனைத்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தீர்கள். இது தங்களுடைய வார்த்தையை எல்லோரும் கேட்க வேண்டும் நினைக்கின்றோம். தேவ சபையிலே அவருக்குத்தான் பேச தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ராஜரிஷி அவர்கள். இந்த பூலோகத்திலே பொய் சொல்லாத வாசகன், தண்டாரவற்று பிரதாரம் வச்சிக்காதவன், இல்லை என்று வந்தவனுக்கு வாரி கொடுக்கும் வள்ளல் இருக்கிறான் என்பது என்னுடைய கருத்தாகும். அதுதானே பார்த்தேன். எனக்கு எதிர்ப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் நான் ஒருவன் இருக்கிறேன் என்று காட்டிவிட்டீர்கள் அல்லவா? இந்த பூலோகத்திலே பொய்யை சொல்லாத ஒரு உத்தமன் இருக்கிறானா? இருக்கிறானா? இருக்கிறான், இருக்கிறான். நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக. அவன் யார்? அவன் எங்க இருக்கான்? குருக்கள் பார்க்கலாம். ராஜரிஷி அவர்களே, தாங்கள் பேச்சுக்கு எதிர்பேசி பேசக்கூடிய வல்லமை படுத்தவன் நான் தான். தெய்வ சபையிலே இந்த வதீசரம் இன்றி தாங்கள் இணைந்து பேசவும் முடியாது, அது தாங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வாக்குவாதம் என்று வந்துவிட்டால் கூறுகள் பார்க்கலாம். நீங்கள் நெருப்பாக இருந்தாலும் கூட நான் நீராக இருந்து நெருப்பு அனுப்பேன். கூறுகள் யாரவன்? ஏன் இல்லை?
இந்த நீதி எவராவன் நேர்மை எவராவன் நீ சத்திய வேந்தன் இந்த பூவுலகிலே தண்டாரவட்டு பிரதான பிச்சைக்காதவன் ஆஹா. இல்லை என்று வந்தவனுக்கு வாரி வாரி வழங்கும் வல்லராகப்பட்டவன் இந்த பூவிலே வாழ்க என்றால் அவன்தான் என்னுடைய மாணவன். யார் அவன்? 56 தேசத்துக்கு ஏகசத்தக்கவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே திருச்செங்கன் வளர்ப்பு மகன் ஹரிச்சந்திரன் என்னுடைய மாணவன். பொய் சொல்ல மாட்டான், தன் தாரப்பட்டு பிரதாரம் வச்சிக்க மாட்டான், இல்லை என்று வந்தவனுக்கு வாரி கொடுக்க வல்லலாக இந்த பூவெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஓஹோ, ஹரிச்சந்திரன் தாங்களுக்கு என்ன வேண்டும்? மாணவன். மாணவன் என்று விட்டு கொடுக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் பொய்யை சொல்ல மாட்டானா? நிச்சயமாக 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 நீதியாகவா? நீதியாக சத்தியமாகவா? சத்தியமாக அவன் ஒரு பொய்காரன், அவன் ஒரு மெய்யன், பொய்யன். அவன் ஒரு மெய்யன். ஒரு நொடிக்கு 1000 பொய்யை கூறச் செய்வேன் அவனிடத்தில். முடியாது உங்களால். பார்க்கலாமா? பார்ப்போம் பார்க்கலாமா? பார்ப்போம் யாருடைய பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பார்க்கலாம். பார்க்கலாம். அவன் அடித்து பொய்கள் ஆக்கிவிட்டான். முடியாது. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த கழுத்தில் இருந்திருக்கக்கூடிய பூணூல் அறுத்து எரிந்துவிட்டு, நாய் நரம்பினாய் பூணூல் அறிந்து தந்திசில் இருந்திருக்கக்கூடிய எம தருமனுக்கு மதுக்குளம் சுமக்க வேண்டும். சுமப்பீரா? ராஜரிசர்களே, அப்படி நீங்கள் அவனுக்கு போய் வாங்கவில்லை என்றால் வாங்கவில்லை. தாங்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்னவென்று தெரியுமா? கூறுங்கள் பார்க்கலாம். உங்களை மொட்டை அடிப்போம், கருப்புள்ளி செப்புள்ளி குத்துவோம், வெட்ட கலைவர் அமர வைத்து இந்த பூ உலகிலும் தேவலோகத்திலும் தாங்கள் ஊர்வலம் வர வேண்டும். ஏன் கிணற்று வச்சிட்டான்? இந்த நெருப்பிடத்திலே மோதுகிறாய். நீ நீரிடத்தில் மோதி நிற்கின்றாய். பார்க்கலாமா? அப்போ கச்ச கட்டி கூறுவானா? 42 சென்றுக்குள்ள அவனை பொய்காரன் என்றாக்கி 40 தினம் என்ன 4 நாளைக்கு ஒரு போய் வாங்கி வா, பார்ப்பேன்.